இந்த ஃபுல் திங்ஸுமே வந்து வாங்குற மாதிரி வந்துருச்சு. மாமா இங்க வாங்களே. ஹைட்டா இருக்கு. நான் பார்க்கவே இல்லை இவ்வளவு ஹைட்டா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலேட். இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ வந்து ஒரு டோட்லர் மாமா வந்துட்டு என்னோட லைஃப் ரொட்டீன் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு டே அண்ட் மையா வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மார்னிங் எழுந்ததுமே இந்த சைடில் இருக்க கார்டன் ஏரியாவுக்கு வந்து நடந்தாலே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லாக. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டைன் பண்ணுறது இப்போதைக்கு என்னோட மாமனார் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 days 15 days நம்ம அப்படியே கிளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இந்த ஏரியாவில் வந்துட்டு ஏதாவது ஒரு மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஐடியா இருக்கு. பட் அதை என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். முருங்கைக்கீரை கடையல் பண்ணலாம் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பறிச்சு எடுத்துட்டு வந்திருக்கும். வெஜிடபிள்ஸ் வீட்ல இல்லாத டைம்ல வந்துட்டு கண்டிப்பா வந்து முருங்கைக்கீரை கடையல் தான் வந்து லஞ்சுக்கு எப்பவுமே இருக்கும். அப்படி பாக்குறப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து ஆட் ஆன் ஆயிடும் லஞ்சுக்கு. எனக்கு பர்டிகுலரா பாத்தீங்கன்னா கீரை வந்து பொரியல் பண்ணி சாப்பிடறத விட கடைஞ்சு சாப்பிடுறது வந்து கொஞ்சம் பிடிக்கும். ரைஸ்ல போட்டு நல்லா கொஞ்சம் நெய்யெல்லாம் ஊத்தி சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே நான் சாப்பிடுவேன். ஸோ அதனால எப்பவுமே வந்துட்டு கடையல் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிறது. கடையலுக்கு தான் யூஸ் பண்றோம் அப்படின்றனால ரொம்ப பர்ஃபெக்டாலாம் எனக்கு வந்து அதை எடுக்க தெரியாது. ஏதோ என்னால முடிஞ்ச அளவு கிளீன் பண்ணி அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருது. மிச்சம் இருக்கிற கீரையை வந்து நான் வந்து சூப் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி கவர்ல வந்துட்டு போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஏர்லாம் ரிலீஸ் பண்ண விட்டுட்டு ஒரு ஏர் டைட் பாக்ஸ்ல வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சோம் அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஒரு 2 or 3 days வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை அந்த வீக்கெண்ட்ல வந்து என்னோட நாத்தனார் வந்துட்டு அடதோசை மாவு வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம தாளிச்சு போட்டுட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் முருங்கைக்கீரையை எடுத்து லைட்டாக வந்து வாஷ் பண்ணி இதில் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். அடதோசை மாவுக்கு தாளிக்கிறதுக்கு அஸ் யூஷுவல் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு ஆனியன் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு நம்ம வந்து போட்ட வேண்டியதான். இது கூட பச்சை மிளகா சேர்த்தாலும் ஓகே. நான் பாப்பாக்கெல்லாம் கொடுக்கறதுனால அது எதுவுமே சேர்க்கல. ஆல்ரெடி மாவுல வந்துட்டு சில்லி வந்து சேர்த்து தான் அரைச்சிருப்போம். அந்த காரமே வந்து தோசைக்கு வந்து கரெக்டாக தான் இருந்திருக்கும். லாஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த கீரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தோசை வந்து இப்போ ஊற்றிட வேண்டியதுதான். ஸோ இதுக்கு எழுதின மாம்ஸ் டியூட்டி வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ பாப்பாவுக்கு வந்து இந்த டீத்திங் ரொட்டீன் வந்து இப்போ வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்கள ரொட்டீனுக்கு வரதுக்கு. பட் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு டெய்லி எந்திரிச்சு நம்ம வந்து பண்ணுறப்போ அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் நம்ம எழுந்ததுமே வந்துட்டு ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ரொட்டீன் தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. கரெக்டாக வந்து அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த கோஆப்ரேஷன் வந்து டெய்லி இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. Super. Huggy. Good morning. Hapukadi. இப்போ ரீசெண்டாக இந்த கேஸ்டைன் தோசை தவா நான் ஸ்மார்ட் பஜார்ல வாங்கியிருந்தேன் ஃப்ரம் த பிராண்ட் பர்க்னர். நல்ல ஆஃபர்ல தான் வந்து நான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ப்ரீ சீசன் அப்படின்றனால எனக்கு யூஸ் பண்றதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அடதோசை அப்படின்னாலே வந்துட்டு கோகோனட் சட்னி வந்து கொஞ்சம் நல்ல பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். அதை விட ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னா இந்த மாதிரி சக்கரை இல்லாட்டி சீனி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது. ஸோ அன்னைக்கு வந்து நான் வந்து சக்கரை வச்சு சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் சைடிஸ்க்காக வந்து இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தவா ஃப்ரை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்துட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு பொட்டேட்டோ கட் பண்ணிட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு 4-5 பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம கடவுளுந்த பருப்பு அண்ட் 1/2 teaspoon வந்து சோம்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோவும் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான சால்ட்டும் வந்து நான் சேர்த்துக்கிறேன்.
ஒரு 2 மினிட்ஸ் இந்த பொட்டேட்டோவை வந்து லைட்டாக குக் பண்ண விட்டுட்டு இது கூடவே நம்ம டர்மரிக் பவுடர், அப்புறம் கரம் மசாலா, சிக்கன் 65 பவுடர் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மசாலா விருப்பமோ உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை சேர்த்துட்டு அதுக்கு மேல வந்து கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப நாளாவே சிங்க் ஏரியா பக்கத்துல வந்துட்டு வாஷிங் லிக்விட் யூஸ் பண்றதுக்கு ஒரு டிஸ்பென்சர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க ஊர்ல ஒரு லோக்கல் ஷாப்ல போயிருந்தப்போ வந்துட்டு இந்த டிஸ்பென்சர் வந்து பார்த்தேன். ஸோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 rupees தான். ஸோ அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல இருந்தனால நான் வாங்கிட்டு வந்துட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வெசல் வாஷ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இதை நம்ம செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாஷிங் லிக்விட் வந்து ஃபில் பண்ணி வைக்க போறேன். இது நிறைய வந்துட்டு அமேசான், மீஷோ இதெல்லாம் வந்துட்டு அவைலபிள் இருக்கு. பட் எனக்கு நேர்லயே வந்து ஸ்டோர்ல கிடைச்சனால நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது கூடவே ஹேண்ட் வாஷ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ 2-in-1 பர்பஸா வந்து இது ஒரு டிஸ்பென்சர் வந்து இருந்துச்சு. 100 rupeesக்கு இந்த குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. பட் வந்து நான் வச்சிருக்க இந்த ஸ்டாண்டுக்கு இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு நினைச்சு பெர்ஃபெக்டா ஆயிடுச்சு. இதோட சைஸ் பாப்பாவோட பாட்டில் கிளீனர் சைட்ல வச்சுட்டு பக்கத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தனால நான் பூஜா ஐட்டம் கிளீன் பண்ற லிக்விடு வச்சுட்டு அது முன்னாடி ஒரு ஆர்டிபிஷியல் பிளான்ட்டும் வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே நீட்டா இருந்துச்சு. இது கூடவே ஒரு சின்ன கவுண்டர் டாப் மேக்கோவரும் பார்த்துடலாம். இந்த ஒரு ஹோல்டருமே பாத்தீங்கன்னா அதே ஷாப்ல தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து 95 rupees. ஒயிட் கலர்ல இருந்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து வாங்கிட்டேன். ஆல்ரெடி நான் இந்த சில்வர் கலர் ஹோல்டரும் வச்சிருந்தேன். ஸோ ரெண்டுமே சேர்த்து வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன்ஸ் அண்ட் ஃபோக் மட்டும் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் ஹோல்டர்ல போட்டுட்டு மித்த எல்லாமே வந்துட்டு நான் அந்த இன்னொரு சில்வர் கலர்ல வச்சுட்டு அதுக்கு வந்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஹால் வீடியோலயே உங்களுக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன். நமக்கு கிச்சன் ஒர்க் போனனால நான் வந்து இது யூஸ் பண்ணாமே வச்சிருந்தேன். ஸோ இப்போ இது பெர்ஃபெக்ட்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்தாச்சு வெளியில. இந்த உடன் ஸ்டாண்ட் நான் வாங்கினது வந்து கெட்டில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு வாங்கினேன். பட் இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருந்தனால ஒய் நாட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஹோல்டரும் வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஆப்ட் ஆயிடுச்சு. அண்ட் அது கூடவே வந்துட்டு அழகா ஒரு சென்டர்ல வந்துட்டு ஒரு ஆர்டிபிஷியல் பிளான்ட் வைக்கவுமே இன்னுமே அந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ நான் பண்ண ஒரு பெரிய சொதப்பல் மூமெண்ட் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நான் வந்து கீ வந்து இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். எக்ஸ்ட்ரா வந்து கீ காலியானதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கீயை ஃபுல்லாக வந்துட்டு மெல்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து சென்டர்ல இருக்க அந்த குட்டி ஸ்டவ்ல வந்துட்டு வச்சேன். பட் கீழே இருக்கிறது அப்படியே வந்துட்டு அது வந்து வந்துருச்சு. திருப்பி நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தா அது வந்து அன்இவனா இருக்கு. ஸோ அதனால இந்த பாக்ஸ் வந்துட்டு நான் வேஸ்ட் தான், எதுவுமே பண்ண முடியாது, இந்த ரீயூஸே வந்து பண்ணவே முடியாது. ஸோ வந்து இதுக்கு பதிலாக நான் வேற ஒரு கீ பாட் வந்து பார்த்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அது வாங்கினாலும் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஆர்வ கோளாறுல ஏதாச்சும் பண்ணி உங்களோட ஃபேவரட் திங்ஸை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஸோ பிகாஸ் வந்து என்னோட ஃபேவரட் கண்டெய்னர் அது. ஆஃப்டர் பேத்திங் வந்து என்னோட ஸ்கின் கேர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே வந்து நான் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்துட்டு பர்பிள் ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நாளாகவே இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. பிளிகிரிம்ல இருந்து விட்டமின் சி சீரம் ரொம்ப நல்லா இருக்கு. இது முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பான்ஸ் மாய்ஸ்சரைசர். இது ஒரு ஜெல் டைப் அப்படின்றதுனால நமக்கு வந்து ஆயிலியாவே இருக்காது. ஸ்கின் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா ஹைட்ரேட்டாக வந்து வச்சுக்கிறோம். லாஸ்ட்டாக வந்துட்டு குட் வைப்ஸ்ல இருந்து பீட்ரூட் லிப் பாம். ஸோ இது மட்டும் தான் வந்துட்டு என்னோட ஸ்கின் கேர் வந்து ஆஃப்டர் பாத்திங் வந்து இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ரெகுலராக ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ வித்தவுட் ஸ்கின் கேர் வந்து சீக்கிரமாவே ஏஜிங் ஆகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு ஸ்கின் கேர் வந்து கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் மாய்ஸ்சரைசராவது டெய்லியும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் பாடி லோஷனுக்கு பார்த்தீங்கன்னா மாமா எர்த்ல இருந்து கொக்கோ பட்டர் பாடி லோஷன் தான் வந்து யூஸ் பண்றேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் பெருசாவே நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து வரும். அண்ட் சீரம் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணனால சீரம் யூஸ் பண்றேன். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வந்து யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ற ஹேர் சீரம் பார்த்தீங்கன்னா ஸ்டெக்ஸ் ப்ரொஃபஷனல்ல இருந்து மேக்ஸிமம் ரிப்பேர் ஹேர் சீரம். ரொம்பவே நல்லா இருக்கும் இது. ஸோ அவ்வளோதான் அப்ளை பண்ணிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ சாப்பிட வேண்டியது தான். பாப்பாவையும் குளிக்க வச்சாச்சு. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நானும் வந்து சாப்பிடுவேன். ஆஃப்டர் ஸ்கின் கேருக்கு அப்புறம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்படி தான் ஒரு கிளாஸி லுக் வந்து இருக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆக்சுவலாக ஹாய், நாங்கள் சாப்பிட போகிறோம். பூவா சாப்பிட போகிறோம்.
ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் பாப்பாவும் தூங்கிடுவாங்களா. ஸோ வந்து அந்த டைம் வந்து ஒரு மூவி டைம் மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டு பார்ப்போம். அப்போ வந்து 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மூவிஸ்லாம் நான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் போல் பாப்பாவுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். உங்கள் யாருக்கெல்லாம் ஸ்டேஷனரி ஐட்டம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு பயங்கர ஃபேவரேட். இப்போ தான் ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படின்றனால நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதுவும் மினி டைரிலாம் வந்துட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நானும் வந்து இதுலேருந்து ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் போனதே வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து சிப்பர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து உடச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. அதனால மில்க்குக்கும் வாட்டருக்கும் தனித்தனியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பேபிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டக்குன்னு வந்து அது பிரேக் பண்ணிடுவாங்க. ரொம்ப நாள் வச்சு அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்ச் அந்த மாதிரி தான் வந்து பார்ப்போம் இருக்கிறதுலேயும். அதுவும் மில்க்குக்கு தான் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ பாப்பா வந்து இது வரைக்கும் ஃபீடிங் பாட்டில் தான் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு வந்து நம்ம சிப்பர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டாக்டரே வந்துட்டு எங்களுக்கு அப்படி தான் அட்வைஸ் பண்ணாங்க. சீக்கிரமாக வந்து ஃபீடிங் பாட்டில் இருந்து சிப்பருக்கு வந்து மூவ் ஆகுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை வந்து அவங்களுக்கு மறக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பாப்பா வந்து மில்க் வந்து 1 கிளாஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுல கம்மியா தான் வந்து குடிப்பாங்க. அதனால வந்து ஸ்டோடியாவும் இருக்கணும், பாப்பாக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு சிப்பர் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணலன்னா எப்படி, அதனால வந்து பில்லிங் போடுற வரைக்கும் வந்துட்டு அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு நான் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை கண்டினியூவா பாருங்க. குயிக்காக ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் பார்த்துடலாம். ஸோ மெயினாக நாங்கள் போனதே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த சிப்பர் பாட்டில்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இது வந்து வாட்டருக்காக வாங்கினது. ஆக்சுவலாக அவளோட வாட்டர் பாட்டிலை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பாப்பா இப்போ வந்து குடிச்சிட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மேலே இருக்க லிட்டு வந்து உடஞ்சி போச்சு. அந்த லிட்டு தான் இது வந்து உடஞ்சிருச்சு. ட்ராவல் பண்ணுறப்பலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்துட்டு வீட்டுக்கு வந்து இந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராவல் பண்ணுறப்போ இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வாங்கியிருக்கோம். அண்ட் கூடவே பார்த்திங்கன்னா இது வந்து ஜூஸ் ஏதாவது பாப்பாவுக்கு வந்து கேரி பண்ணிக்கிறதுக்காக ஜூஸ் பாட்டில் மாதிரி இது வாங்கினோம். அண்ட் கூடவே வந்து இந்த க்யூட்டான சிப்பர் பாட்டிலும் வாங்கியிருக்கோம். பேபி ஹக்லேருந்து இந்த ஃபீடிங் பாட்டில் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். அப்பாவுக்கு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனனால இந்த ஃபீடிங் பாட்டிலை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சிப்பர் டைப் வந்து பாப்பாவுக்கு வந்து மில்க்குக்காக வந்து வாங்கியிருக்கேன், டெடிக்கேட்டடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு டம்ளரில் அந்த மாதிரி நம்ம நார்மலாக குடிக்கிற மாதிரி கப்ஸில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மெயினாக போனதே வந்துட்டு இந்த 3 திங்ஸ் வாங்குறதுக்காக தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஃபுல் திங்ஸுமே வந்து வாங்குற மாதிரி வந்துருச்சு. ஸோ வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த சில்லி பரோட்டா. ஸோ வீட்லேயே நம்ம பண்ணிக்கிறது. இது வந்து எப்போயாச்சும் ஒரு தடவை அந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இந்த சாஸ் பாட்டில் அண்ட் கூடவே வந்து சாண்ட்விச்சுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த சாஸ் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் பிஸ்கட், என்னோடய ஃபேவரட் பிஸ்கட். இது எப்போ போனாலும் இதை வாங்காமல் வர்றதே கிடையாது. இது வந்து ஹைட் அண்ட் சீக்கில் வந்து காஃபி மோக்கா அப்படின்ற வேரியண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட பிக் ஃபேவரட் இது. ஸோ அதனால் அது வந்து 2 வாங்கியிருக்கேன். அண்ட் இப்போ ரீசன்ட் டேஸில் எங்களோட ஃபேவரட் வந்து ஹோல் ஃபேமிலிக்கே வந்து இது ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. மேகியில் வந்து ஆட்டா நூடுல்ஸ். இதோட டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆட்டா நூடுல்ஸ் மாதிரி இருக்காது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரீசன்ட் டேஸில் இதுவுமே வந்து என்னோடய ஃபேவரட். ஸோ கண்டிப்பாக வந்து இது 2மே எப்போ போனாலுமே வந்து நாங்கள் வாங்குவோம். இது வந்து நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என் அத்தைக்கு வந்துட்டு இந்த மிரர் வந்து வாங்கினோம். ஸோ இந்த மிரர் வந்து அத்தைக்காக வாங்கினது. ஹாய், பாட்டில் ஓப்பனர். இது ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினைப்போம், பட் எப்படியாச்சும் மறந்துடுறது. ஸோ இந்த டைம் கரெக்டாக வாங்கியாச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான அங்கே பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரிஸ் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஏதாவது முக்கியமான ஏதாவது நோட் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கியிருந்தேன். இதுலேயே நிறைய இருந்துச்சு, பட் எனக்கு இந்த பார்பீஸ்லாம் போட்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் தான் நாங்கள் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கினது. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸ்டே ஃபார் மோர் வீடியோஸ். பாய் பாய் சொல்லு. ஃப்ளைங் கிஸ்.
ஓகே டாடா.